வீட்டில் இருக்கவே போர் அடிக்குது. எங்கேயாவது வெளியே போலாமா அம்மாட்ட சொல்லிட்டு? அம்மா நம்ம ரெண்டு பேர்த்தையும் தனியா விட மாட்டாங்களேனே. அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இங்கே வா பக்கத்துல. நல்ல ஐடியாண்ணா. சரி, நான் இப்போ அம்மாவை கூப்பிடுறேன். சரி. நான் அம்மா கிட்ட பேசுற வரைக்கும் நீ வாயை திறக்கக்கூடாது. சரிண்ணா. இரு, அம்மா கூப்பிடுறேன். ஏய், அம்மா மாடியில இருக்குடா. சரி. அம்மா, இங்க வாங்கம்மா. அம்மா, என்னடா வேணும் உனக்கு? எது கத்திட்டு இருக்க? கீழே வாமா, அவங்க கிட்ட நான் பேசணும். எனக்கு வேலை நிறைய இருக்கு. பாப்பா கூட சேர்ந்து விளையாடு. அப்பா என் கூட சண்டை போட்டு கோச்சிட்டு போயிட்டா. கீழே வாமா. உங்களோட பெரிய லோதனையா இருக்கு. இருங்க வரேன். ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு பேரு நீ நிம்மதியா இருக்க விடுறீங்களா? அப்பா அம்மா இறங்கி வராங்க. நீ போய் ஒளிஞ்சுக்கோ. உன்கிட்ட நான் சண்டை போட்டேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீ அழுத மாதிரி வா. சரிடா. பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அம்மா கிட்ட பேசி நம்மளும் வெளியே போகணும். அம்மா இறங்கி வர சவுண்டு கேக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்க வேண்டியது. இன்னைக்கு கொஞ்ச நேரமா வேலை பார்க்க விடுறீங்களா? உங்களுக்காக ஸ்கூலை ஓபன் பண்ணிருக்கலாம். லீவ் விட்டாங்க பாரு, அதான் ஏன் தொல்லையா இருக்கு. அப்பாட்டு சும்மா உட்காந்துருக்கேன். பாப்பா தான் என் சீண்டை அடிச்சுட்டு போனான். அவளை திட்டாம என்னை வந்து திட்டிட்டு இருக்கீங்க. பெரிய பிள்ளை தனிச்சு போனோம். அப்பாவை என்ன பண்ணாலும் நான் அமைதியா இருக்கணுமா? அவளை கூப்பிடு. பாப்பாவா என்ன பண்ண உனைய? அவ கூட பேச மாட்டேன். நீங்களே கூப்பிட்டுக்கோங்க. எங்கிட்டு போனாவ? இந்த சைடு தான் போனா. பிருந்தா, இங்க வா. பிருந்தா குட்டி, இங்க ஓடியா. ஆகிட்ட அழுத மாதிரி நடி. சரி. எதுக்கு நீ அண்ணனை வம்புழுக்கிற? நான் எதுவுமே பண்ணல. அப்பதான் எதுவும் பண்ணலங்கறா. அம்மா, அவ தான் என்னை வம்புழுத்து அடிச்சா. வீட்ல இருந்தா ரெண்டு பேரும் நிம்மதியாவே இருக்க மாட்டீங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ரெண்டு வம்புழுத்திட்டு ஸ்கூலுக்கு போனா கூட நான் பாட்டு நிம்மதியா இருப்பேன். உன் பொண்ணுட்டே கேளு, என்னைய சொல்லாத. அப்படி கேட்டா ஒண்ணு இல்லங்கறா, நீயும் ஒண்ணு இல்லங்கற. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, நான் அம்மாச்சி வீட்டுக்கு போறேன். இங்க நான் இருக்கவே இல்ல. போ. அம்மாச்சி வீட்டுக்கு போறீங்களா? அம்மாச்சியே தனியா வந்துட்டாங்க. உங்களை வேற மேய்க்கணுமாங்க? மட்டும் தான் போறேன் அம்மாச்சி வீட்டுக்கு. அவெல்லாம் வர வேணாம். நானும் தான் வருவேன் அம்மாச்சி வீட்டுக்கு. யாரும் போவேன் அம்மாச்சி வீட்டுக்கு. பொழுதுனைக்கு என் உயிரை வாங்குறது. இருங்க, உங்க அப்பாட்ட சொல்றேன் வந்தோனே. அப்பதான் உங்க அப்பனுக்கு புரியும். ஏண்டி பிள்ளைய அடிக்கிற திட்டன்னு கேக்குறாருல, வந்து பார்த்தாதானே தெரியும் பிள்ளைங்களோட அருமையா. ரெண்டு சேர்ந்து ஏன் உயிரை வாங்குதுங்க. அப்பா வந்தோடனே அவகிட்ட ஆட்டத்தை காமிக்க வேண்டியதானே? அப்புறம் பார்த்தாலும் போய் பொட்டப்பா முறை போய் சுருங்கி உட்காந்துருது. என்ன என்னை கடா ஏக்கிறது. இப்ப எதுக்கு என்னைய பத்தி திட்டிட்டு இருக்கீங்க? அப்பா கூட தான் ஒன்னும் செய்யலங்களா? நீ தான் அதாவது வம்பளுத்துப்ப வேணும்னே. உன்னை இப்பதான் தெரியுமா எனக்கு. எதுவுமே செய்யல. என்னை பார்க்காதம்மா முறைச்சிக்கிட்டு. நான் என்னம்மா செஞ்சேன்? ரெண்டு பேர்த்தையும் ஆசிரமத்துல சேர்த்தணும். அப்பதான் சரி வரும். எம்மா, என்னை பீச்சு கூட்டிட்டு போம்மா. வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நல்லாவே இல்லம்மா. வாமா பீச்சுக்கு போலாமா? பீச்சுக்கு போகணுமா? யாரு? உங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு போ பீச்சுக்கு. அடி வெளுத்து போடுவேன். என்ன பேச்சு பேசுறடி? நீ தான் யாருன்னு கேக்குற, அதனாலதான் அப்படி சொன்னேன். எங்களை தான் நீங்க கூட்டிட்டு போன பீச்சுக்கு. ஆமாம்மா, எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போலாம். ரெண்டு பேரும் பேசி வச்சு நடிக்கிற மாதிரி இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் கா விட்டுட்டோம். நாங்க பேசிக்கிறதே இல்ல. 10 நாளைக்கு பேச மாட்டீங்களா? 10 நாளைக்கு பேச மாட்டோமா? 10 நாளைக்கு என்ன? ஃபுல்லா பேசாம இருங்க ரெண்டு பேரும். உன்னால பீச்சு கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? நீ என்ன சொல்ற? அவன் சொன்னதான் நானும் சொல்றேன். என்னை பீச்சு கூட்டிட்டு போ. சேர்ந்துட்டு என்ன உயிரை வாங்குதுங்க. வீட்டுல எம்புட்டு வேலை இருக்கு. ஒட்டு அடிக்கிற வேலை, கிளீன் பண்ற வேலைன்னு. இதுங்களா செய்யுங்க. பீச்சுக்கு போகணுமா? பீச்சுக்கு இரு. உங்க அப்பா நான் போய் பேசுறேன். உங்க அப்பா என்ன சொல்றாரோ தெரியல. அப்பாட்ட நான் இப்பயே பேசணும். அப்பாட்ட நீயே பேசு. ஹலோ அப்பா, நான் தான் பிருந்தா பேசுறேன்ப்பா. சொல்லுடாமா. அப்பா, நம்ம எல்லாரும் பீச்சுக்கு போலாம்ப்பா. பீச்சுக்கா? ஏமா திடீர்னு? வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. வீட்டுல இருக்கவே பிடிக்கலப்பா. வீட்டுல இருக்க பிடிக்கலன்னா காட்டுக்கு போங்களே. அப்படியாடாமா? சரி விடு, அழுவாத. நம்ம வந்ததுக்கு அப்புறம் பீச்சுக்கு போலாம். உங்க அம்மாவை காட்டுக்கு அனுப்பி விட்டலாம். கடையில வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சரியா? சரிப்பா, போன வச்சாரே. சரிம்மா. சொல்றாரு உங்க அப்பா. அப்பங்கிட்ட பேசும்போது நல்லா பேசுற. நீ பார்த்தனா நீர் தண்ணி அருவி மாதிரி கொட்டுது. இப்ப வெயில் காலம், தண்ணி வராது. குடம் எடுத்துருவாங்க, புடிச்சு வைக்கலாம். என்னது? ஒன்னு சொல்லலம்மா. சரி, உங்க அப்பா என்ன சொல்றாரு சொல்லு. போது அழுவாம அழுவே நிப்பாட்டே. அப்பா அழுகை நிப்பாட்டிட்டு பேசு பாப்பா. அப்பா பீச்சுக்கு போலான்னு சொன்னாருமா. உங்க அப்பா போலான்னு சொல்லிட்டார்ல, அப்புறம் நீர் தண்ணி கொட்டுது. ஏதோ அடிக்க வருவீல்ல, அதுக்குதான் பயந்துட்டு அப்படி அழுதேன். நடிப்பு தான். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு நடிக்கவா சொல்லி தரணும்? காலத்துல எங்களுக்கு எதுவுமே தெரியாது சின்ன பிள்ளை. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சிண்டிலே நல்லா முளைக்குதுங்க. என்னம்மா முளைக்கிறோம்? வாய் தான், வாய்க்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. சரிம்மா, அப்பா கடை விட்டு வந்தோடனே பீச்சுக்கு போலான்னு சொன்னாரு. நான் போய் கிளம்புறேன். கிளம்பு போ. நீ என்ன சொல்ற? அப்படியே பனியோட வரப்போறியா பீச்சுக்கு? நானு புது ட்ரெஸ் போட்டு வருவேன். அப்ப போய் கிளம்பு போங்க ரெண்டு பேரும். வரலையாம்மா? இங்க வரும்போது நான் வராமையா? நானும் தான் கிளம்புறேன். சரிம்மா. சரி, நான் போய் மேக்கப் போட்டு கிளம்புறேன். எல்லாம் பீச்சுக்கு போலாம். மேக்கப் போடலனாலும் அழகாதாம்மா இருக்க. அப்படியா? எக்ஸாக்ட்லி. எஸ்மா, இட்ஸ் ட்ரூ. ஓகே ஓகே, நான் போய் கிளம்பிட்டு வரேன். பை பை. அப்படி சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க போலாம். சரிம்மா, நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சூப்பர்டா, நம்ம பிளான் பார்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, போய் கிளம்பு. அப்பா வரங்காட்டி ரெடி ஆயிடணும். இல்லைன்னா அவ்வளவுதான், வேணான்றுவாங்க. ஆமா, நான் போய் கிளம்புறேன். சரி சரி. நான் என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கே. என் ட்ரெஸ் நல்லா இருக்கா? செம்மையா இருக்குண்ணா. எங்க அம்மாவை காணோம்? இங்கதான் இருக்கேன். என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா சுடிதார் உங்களுக்கு? ஆமாமா. சரி கிளம்பலாமா? அப்பா வரல? கடையில இருந்து வந்துட்டு இருக்காராம். கிளம்பி ரெடியா இருங்க போலாம் அப்படின்னாரு.
என்னாச்சுமா? இப்ப இப்படி வெள்ளை கலர்ல போட்டு வந்தீங்களே, யார் துவைக்கிறது ட்ரெஸ் எல்லாம்? பீச்சுக்கு போனா நாங்க மண்ணெல்லாம் விளையாடுவீங்க, அதவே நான் சேர்த்து துவைக்கணுமா? 2 பேரும் சொல்றதை கேட்க மாட்டீங்களா? ஏன்டி எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை திட்டிகிட்டே இருக்க? அப்புறம் உங்க பிள்ளைங்க ரெண்டும் பீச்சுக்கு போறப்ப ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு வந்தா அழுக்காகதா? யார் துவைக்கிறது? நான் தானே, அதுக்கு தான் திட்டிட்டு இருக்கேன். யாருப்பா அம்மா இது கூட திட்டுறாங்க? பாரு பிள்ளைங்க எவ்வளவு வருத்தப்படுதுன்னு. ட்ரெஸ் தானே நான் துவைச்சுக்கிறேன். இப்படி நீங்க நல்லா துவைச்சுதான் கிழிச்சிங்க. துவைக்கிறேன்டி. எதுக்கு போறப்ப பிள்ளைங்களோட சண்டை போடுற? வா கிளம்பலாம் பீச்சுக்கு. எங்க அம்மா எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போலாம் வா. உங்க அம்மா உள்ளார கிச்சன்ல இருக்காங்க, வாங்க சொல்லிட்டு கிளம்பலாம். ஜி எப்படி உம்முனே வச்சுக்காதடி. வீட்டுக்கு போனா நல்லா கலகலப்பா இருக்கணும் சரியா? இல்லைன்னா நீ இங்கே இரு, நாங்க போயிட்டு வரோம் 3 பேரும். சரி இது போதுமா? நல்லா இருக்கு. 2 பேரும் செப்பல் போடுங்க, அம்மாவும் நானும் வந்துடுறோம். சரிப்பா. வானா போலாம். வாயா கிளம்பலாம். எதுக்கு இப்படி வலிற? அம்மா இந்த சுடிதார் ரொம்ப அழகா இருக்கடி நீ. ஆமா நான் சுடிதார் போட்டுக்கிறது உனக்கு இப்பதான் கண்ணு தெரியுதாக்கும். பிள்ளைங்க இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நான் எப்படி சொல்றது? நீதான் சைக்கிள்ல சொல்லணும். கைகை சொன்னதான் உனக்கு புரியாதே மரமண்ட. வா கிளம்பலாம். வா கிளம்பலாம் வா. கொஞ்சம் பல்ல சிரிச்சுட்டு தான் வாங்கி வந்தோடனே என் பொண்டாட்டிக்கு திருஷ்டி சுத்தி பண்ணும். ஐயா இந்த செடி எனக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கடி என் பொண்டாட்டி. வாடி போலாம். உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போகணும்ல, வா போலாம். இன்னைக்கு நான் அந்த அடுப்பாங்கரையிலே கஷ்டப்பட்டு இருக்கேன். இவங்க பீச்சுக்கு போறாங்க. பீச்சுக்கு அந்த ஆளு வேற காப்பி வேணுமா? காப்பி கொண்டு 1000 வாட்டி கேட்பான். சமைக்கணும் வேற, பாத்திரம் விளக்கணும், வீடு கூட்டணும், துணிமணி துவைக்கணும். இதெல்லாம் யார் பண்றது? இவங்களுக்கு பீச்சு கிளம்புறான். இப்பதான் சின்ன வயசு, இளம் வயசு. இப்பதான் இளமை திரும்புது பீச்சு கிளம்புறதுக்கு. அத்தை இது என்ன ட்ரெஸ்? இது சுடிதார் த. உன்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? சுடிதார்லாம் போடக்கூடாது, புடவை கட்டணும்னு சொல்லியிருக்கா இல்லையா? சொன்னீங்க த. சுடிதார் பண்ண எனக்கு ரொம்ப நாளா ஆசை, அதான் போட்டு போலான்ட்டு பையன்ட்டே காமிச்சேன். அவரே நல்லா இருக்குன்னு சொன்னாரு. என் பையன் நல்லா இருக்குன்னு சொன்னானா? ஆமாத்த. அவர் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிட்டாரு. ஏன் பொண்டாட்டியா அது இவ்வளவு அழகா இருக்கேன்னு எனக்கு திருஷ்டி சுத்தி பொண்ணு சொன்னாரு. ஆமா நம்ம வீட்டுல முழு பூசணிக்கா இருக்குல்ல, அதை எடுத்து உனக்கு திருஷ்டி சுத்தி போட சொல்லு. ஆமா நல்லா இருக்குல்ல எனக்கு சுடிதாரு. பாருங்க நீங்களே என்னை பார்த்து கண்ணு வச்சிட்டீங்க. கேட்டவளுக்கு சுடிதார் வேற, இதுல நான் பார்த்து கண்ணு வைக்கணுமா? கண்ணு ஏன் இப்படி பேசுறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் தானே போட்டுக்கிறேன். மாமனாரும் நல்லா இருந்தா தான் சொன்னாரு. உன் மாமனாருக்கு கண்ணு தெரியாது, கடையும் தெரியாது, வயசாயிடுச்சுல. உங்களிடம் மாமாக்கு நல்ல கண்ணு தெரியுமேட்டா, அவரையே கூட சொல்றீங்க. என்னாடி எகத்தாலமா? இல்ல அவ்வளவு வேலை இருக்கு. பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், எல்லா வேலையும் இருக்கு. எல்லா வேலையும் நான் செய்வேன் அந்த வயசானவ. நீ பாட்டுக்கு பீச்சுக்கு போற போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தான். பிள்ளைங்க ஆசைப்படுது, உங்க பேர பிள்ளைங்க தான் ஆசைப்படுது. அதுக்கு தான் போறோம். போற சரி இந்த பாத்திரம் மண்டம்லாம் விளக்கிட்டு துணி முள்ள துவைச்சிட்டு போக வேண்டியதானே? அத்தை அப்ப போனேன்னு வச்சுக்கோங்க, நைட் ஆயிரும். நைட்டு போய் யார்த்த பீச்சு போய் பாக்குறது? இருட்டுல போய் யார்த்த பாப்பா சொல்லுங்க. சரித்தா மணி ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். பிள்ளைங்க வேற ரொம்ப ஆசைப்படுதுங்க. அதுங்களும் எவ்வளவு நாளா வீட்லயே இருக்குங்க சொல்லுங்க. அதுங்க விருப்பத்துக்காக தான் நாங்களும் பீச்சுக்கு போறது. நான் தான் வரலன்னு தான் சொன்னேன். வீட்டுல வேற நிறைய வேலை இருக்கு, அத்தை தனியா தான் செய்வாங்க அப்படின்னு. வாடி அதெல்லாம் அம்மா பாத்துக்குவாங்க, வாடி ஒரு நாளைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அர்த்த. என் பையன் இப்படி சொன்னானா? மாத்தா நான் என்கிட்ட போய் சொல்ல போறேன். உங்க பையன் தான் அப்படி சொன்னாரு. சரித்த எங்களுக்கு சாப்பாடு வேணாம், அங்க பக்கத்துலயே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கணும். உங்களுக்கு மாமாக்கு தான், நீங்க 2 பேர் மட்டும் சமைச்சுக்கோங்க. 4 பேர் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம். சரி போயிட்டு வரோம். பாத்துக்கோங்க. பீச்சுக்கு போயிட்டு எப்போ வருவீங்க? அங்க போய் நான் 2-3 நாளாக தங்க போறோம். சாயந்தரம் வந்துருவோம். சாயந்தரம் வந்துரு. தோசை ஊத்தணும் நைட்டு. என்னால இந்த எவ்வளவு தோசை ஊத்துறது? என்னால முடியாது. சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வந்துருவேன். சரித்தா போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. இதுக்கு வந்தா வாழ்வ பாரு. நம்ம புருஷன் தான் இருக்காரு. அந்த காலத்துல நம்மளே எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனாரா? அந்த மனுஷன் பொழுதுக்கே கடன் கடையை அழைச்சிட்டு இருந்தாரு. எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயானா? கடையில தான் வேலை இருக்காது இருக்குன்னு எங்கேயுமே கூட்டிட்டு போல. இந்த காலத்துல மனுஷங்களாம் பாரு, பீச்சுக்கு போறாளுங்க, படத்துக்கு போறாளுங்க, தியேட்டருக்கு போறாளுங்க, எல்லாத்துக்கும் போறாளுங்க. அம்மா பொழுதுனைக்கும் கட்டாக்கட்டியா அடுப்படியில அழுக வேண்டியதா இருக்கு. என்னது பீச்சுக்கு போய் ஹோட்டல் சாப்பிட போறீங்களா? அதே பீச்சுக்கு போய் ஹோட்டல் சாப்பிட போறாங்களா? நான் இங்க புளிசோறு செஞ்சுட்டேன். பீச்சில் போய் தூக்கிக்கிட்டே புளிசோறு தின்னுங்க. இது வரேன் கட்டிட்டு வரேன். இது மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க. நான் மட்டும் இங்க தின்னதே தின்னுட்டு இருக்கணும். இரு புளிசோறு கட்டிட்டு வரேன், அதே தின்னு கொனியும். அத்தை போயிட்டு வரேன் பீச்சுக்கு. வரேம்மா வரேன்ப்பா. பீச்சுக்கு தானே போறீங்க? இது புளிசோறு கட்டிருக்கேன், எடுத்துட்டு போ. அவங்க தான் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்காங்களே. பீச்சுக்கு பக்கத்துல ஹோட்டல்ல சாப்பாடு எல்லாம் கூட இருக்கும். நான் புளிசோறு நிறையவே செஞ்சிருக்கேன், அதான் கொடுத்து அனுப்புறேன். எனக்கு பிடிச்ச புளிசோறு குடும்பம் நான் எடுத்துட்டு போறேன். நீங்க தானேப்பா ஹோட்டல்ல சாப்பிடலாம். நீங்க புளிசோறா சூப்பரா இருக்கும்டா. அதோட அருமையெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாது. சார் மட்டும் எடுத்துட்டு வந்தீங்க, நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு புளிசோறுனா வேணாம். பிள்ளைங்க தான் ஆசைப்படுதுல, வேணாம் வாங்க ஹோட்டல்ல வாங்கிக்கலாம். சும்மா நடி, உனக்கு என்ன தெரியும்? அங்க போய் உன் பிள்ளைங்களுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணணும். யார் பண்ணுவா அதெல்லாம்? தானே சொன்னீங்க ஹோட்டல்ல சாப்பிடலான்னு. ஒண்ணு தான் இல்லன்னு சொல்லல. அம்மா இப்ப புளிசோறு கட்டிட்டு வந்துட்டாங்களே, அது என்ன பண்றது? அது வேஸ்ட் ஆயிரும்ல. சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க. என்னமோ பண்ணுங்க போங்க. புளிசோறு வாலி மட்டும் எடுத்துட்டு வர மாட்டேன். நீங்க தான் தூக்கிட்டு வந்து பாத்துக்கோங்க. எடுத்துட்டு வந்து புளிசோறு வாலியா? பீச்ல வந்து என்னால தூக்கம் இல்ல, நீ தூக்கிட்டு வரேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. ராணி ஒரு நாள் தானே ஹோட்டல்ல சாப்பிட்டு விடு. பாரு பிள்ளைங்களாம் அழுகுதுங்க. வா போலாம் உள்ளார வா. புளிசோறு எடுத்துட்டு வா, நம்ம சாப்பிட்டுக்கலாம். அங்க ஒரு நாளைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு போட்டோம். நிறைய செஞ்சுட்டேங்க, அதுக்காக தான் கொடுத்து அனுப்புறேன். பிள்ளையும் நல்லா விரும்பி சாப்பிடுவான். அவன் புள்ள புளிசோறுனா அண்டா குண்டாவா சாப்பிடுவான். ஆனா பேர பிள்ளைங்க பாரு அழுகுதுங்க. நீ குடும்பம் நான் எடுத்துட்டு போறேன். மட்டும் ஹோட்டல்ல வாங்கி தரல, நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். நானும் தான். குப்புசாமி பார்த்து போயிட்டு வாங்க. புளிசோறு எல்லாம் காலி பண்ணிட்டு வந்துருங்க. ஆமா போடி உள்ளார. உன் புளிசோறுன்னு புளிசோறு அருமை. எங்கேயாவது வெளியே போனா புளிசோறு கட்டிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அதோட டேஸ்டே வேற லெவல். புளிசோறும்பா உள்ளார போடி மொத நீ. எனக்கு என்ன வந்துச்சு? என்னமோ பண்ணிக்கோங்க போங்க, நான் உள்ளார போறேன். சரிப்பா நாங்க போயிட்டு வரோம். மாமா வரோம் மாமா. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹோட்டல்ல சாப்பிட்டு வாங்கம்மா. போங்க. புளிசோறு அங்க உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க. சரியா? பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம் மாமா. வாலியை தூக்கிட்டு வாடி. பார்த்து போயிட்டு வாங்க பேராண்டிங்களா. போயிட்டு வரேன் தாத்தா உள்ளார. சரி தாத்தா. வாலியை புரி போலாம்.
நீ முத வாளி எடுத்து வா, நான் தூக்க மாட்டேன். புளி சோறு எடுத்து வந்தவா, புளி சோறு, அதுவும் பிளாஸ்டிக் வாளியில. போயா, உனக்கு அறிவில்லை, உங்க அம்மாக்கு அறிவில்லை. வாங்க கண்ணுங்களா, நம்ம 3 பேர் முன்னாடி போலாம். உங்க அப்பா அந்த புளி சோறு டப்பாவை தூக்கிட்டு பொறி நடையா நடந்து விட்டோம். ம் சரிம்மா. வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். நான் தானே சொல்லி தூக்கிட்டு வரேன்னு இப்படி என்ன தூக்க விட்டாங்களே. அமலா இல்லை, நானும் வரேன், விட்டுட்டு போயிடாத. நீ அதை தூக்கிட்டு வா பொறுமையா, நாங்க முன்னாடியே போயிட்டு இருக்கோம். சுவாதி, சொல்லு வருண். சுவாதி, எங்கேயாவது வெளியே போலாமா? சோ வீட்டுக்கு தெரிஞ்சு அப்பா திட்டுவாங்க. என்ன மாமா வெளியே போணுமா? அம்மா ஜோதி, உங்க அக்கா கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. அக்கா மாமா தான் கூப்பிடுறாங்களே, போயிட்டு வாக்கா. வீட்டுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க, வேணாம். நீ போயிட்டு வாக்கா, நான் சொல்லிக்கிறேன் அப்பா மாட்டேன். என்னன்னு சொல்வேன்? அக்கா ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, நைட் ஒரு 7 மணிக்கு வந்துருவான்னு சொல்லிடுறேன். 7 மணி வரைக்கும் அக்கா கூட இருந்தா போதுமா மாமா? போதும் ஜோதி. அதான் மாமா சொல்லிட்டார்ல, போயிட்டு வாக்கா. பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம், பஸ்ஸே வேற காணா. நீ போயிட்டு வா, நான் போய்க்கிறேன். எப்படி போவேன்? நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்க்கா. ஏன்னா வருண், ஜோதி தனியா தான் போகணும். இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம்டா. என்ன ஜோதி, உங்க அக்கா இப்படி பேசுறா? நீ எடுத்து சொல்லு. நான் போய்க்கிறேன்க்கா, நீ போயிட்டு வாக்கா. மாமா கூப்பிட ஆசையா, போயிட்டு வா. சரி. எங்க போறீங்க? ஏண்டி வீட்டுல போய் சொல்ல போறியா? சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியணும்ல. சுவாதி, பீச் போலாமா? பீச்சுக்கா? அங்க எல்லாரும் இருப்பாங்களே, பாப்பாங்களே. அது யாரா பயந்தாக்குளியாக்கா நீ? யார் பார்த்தா என்ன? ஏதோ அப்பா அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, இன்னமும் பயந்துட்டே இருக்க. பயப்படாதக்கா, போயிட்டு வாக்கா. ஆசையா மாமா பீச்சுக்கு கூப்பிடாரு, போயிட்டு வாக்கா. இப்ப என்ஜாய் பண்ணாதான். சொல்றேன், ஆனா எனக்கு பயமா இருக்கு. சரிக்கா, போயிட்டு வா, பயப்படாம. நான் வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன், சமாளிச்சுக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரி மாமா, எங்க அக்கா பார்த்து கூட்டிட்டு போங்க. நான் போயிட்டு வரேன். எங்க அக்கா பார்த்து பத்திரமாமா. நான் உங்க அக்கா நான் பத்திரமா கூட்டிட்டு வந்துருவேன், நீ எதுவும் பயப்படாத. என்ன உன் தங்கச்சி நிக்கணும், தள்ளி தள்ளி நிக்கிற நீ? போங்க வருண், அவ என்ன நினைச்சுப்பா நம்மள பத்தி? அவ ஒண்ணும் நினைக்க மாட்டா. பொண்டாட்டி, பீச்சுக்கு போலாமா? போலாம் வாங்க.